ஞானசார தேரருக்கு V8, வட்டரக்க விஜித்த தேரருக்கு 500 ரூபா 1000 ரூபா, மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு 5000 ரூபா. நாங்கள் நன்றியுள்ள சமுதாயமாக வைக்கக்கூடாதா? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த சகோதரர்களே, சின்னோரு சப்ஜெக்ட் ஒன்று சொல்லத்தான். இந்த நோன்பு மாதத்தில் எதுவும் யாருக்கும் ஏசியோ யாரையும் விமர்சனம் பண்ணியோ வீடியோக்கள் செய்யாமல் தவிர்த்து கொள்றதான் நல்லம். ஆனால் இது ஒரு நல்ல விஷயம் ஒன்று சுட்டி தான் நான் இந்த சப்ஜெக்டை பேசுகிறேன். எங்களுக்கெல்லாம் தெரியும், இந்த நாட்களில் வட்டரேக்க விஜித்த தேரன்ற ஒரு தேரர், ஒரு ஹாமுதுரு, அவருடைய பேர் எங்களுக்கெல்லாம் நினைவுக்கு எப்போ தெரியுமா? 2013 2014 இந்த ஞானசார தேரருடைய இனவாதம், எங்களோட கலபடத்தே ஞானசார தேரண்டிக்கிறாரே, அவருடைய இனவாதம் தலை தூக்கி இருக்கிற நேரம், உச்ச கட்டத்தில் இருக்கிற நேரம், முஸ்லீம்கள் நாங்கள்லாம் அடுத்தது என்ன செய்யறேன்னு தெரியாம இந்த நேரம், தர்கா டவுன்ல பிரச்சனை, அந்த அழிக்கப்பட்டுச்சு தர்கா டவுன், அதே மாதிரி இடங்கள்ல பிரச்சனை, இவர் பகிரங்கமா முஸ்லீம்களை பிரச்சனைப்படுத்தினாரு. அப்போ அப்படியாப்பட்ட நிலைமை ஒரு எங்களுக்கு நினைவுக்கு நிப்பன் ஹோட்டலில் அந்த முஸ்லீம்களோட விஷயமா பேசுறதுக்கு ஒரு ப்ரெஸ் மீட்டிங் உண்டு, ஒரு ப்ரெஸ் மீட்டிங் ஆர்கனைஸ் பண்ணி ரெடியாக இந்த நேரம் அந்த இடத்துக்கு பை ஃபோர்ஸாக பாஞ்சி அந்த ப்ரெஸ் மீட்டினை ப்ரெஸ் ப்ரீஃப், அதாவது அந்த மாத்திய சாக்கச்சாவை செய்ய விடாமல் அந்த ஹாமுதுருக்கு ஏசி, முஸ்லீம் மௌலவிக்கு ஏசி, அந்த மாதிரி நடந்து கொண்ட அந்த ஞானசாரர் தேரண்ட அந்த இனவாதத்துக்கு எகேன்ஸ்டாக அந்த நேரம் ஒரு ஹாமுதுரு ஒன்று பேசினார். முஸ்லீம்களுக்கு சார்பாக ஞானசாரருக்கு எதிராக ஒரு ஹாமுதுரு ஒன்று பேசி கடைசியில் அவர் பல இடத்துல தாக்கப்பட்டார், ஓடி ஒளிஞ்சார். அவரை எந்த அளவுக்கு தாக்கினாங்கண்டா எங்களுக்கு கேள்விப்பட்ட அளவுக்கு அந்த காலத்தில் அவரோட ஆண் உறுப்பை கூட வெட்டப்பட்டுச்சாம். உங்க தம்பியை கொகைன்னு இதுன்னு அண்ணன் தம்பியாகிய கொன கப்பனவானே அண்ணன் உபேத் கப்பனவான்னு சொல்லி அப்படி வெட்டினாங்களாம் என்று சொல்லி அந்த காலத்தில் போய் தட்டிப்பட்டுச்சு. அந்த ஹாமதுரு தான் யாரு? வட்டரக்க விஜித்த ஹாமதுரு. வட்டரக்க விஜித்த ஹாமதுரு. இன்றைக்கு அவர் சோம் இல்லாமல் இருக்கிறார். இன்றைக்கு அவர் சோம் இல்லாமல் அந்த ஹாஸ்பிட்டலில் அந்த பெட்டில் இருந்து கொண்டு, அந்த ஹாஸ்பிட்டல் பெட்டில் இருந்து கொண்டு, எனக்கு கஷ்டம், எனக்கு ஏழும் ஆய்ந்தா உதவி செய்யுங்கன்னு பகிரங்கமாக உதவி கேட்குற அளவுக்கு இன்றைக்கு அவர் வந்திருக்கிறார். ஒரு காலத்தில் அவர் மஹியங்கன் எங்கேயோ பிராதேச சபா மெம்பர், அந்த பிராதேசிய சபா மீட்டினுக்கு கூட போக விடாமல் அந்த மீட்டினுக்கு வாரத்தை ஃபாலோ பண்ணி மீட்டினுக்கு வந்தால் அவர் அந்த இடத்துல அடிக்கிறதுக்கு ரெடி ஆயிருந்தாங்க. அவர் அந்த மீட்டினுக்கு கூட ஓடி ஒழிஞ்சு தான் மீட்டிங்கில் 3வது மீட்டிங்கில் சைன் அப் பண்ணிட்டு மறைஞ்சு ஓடினார். அப்படியாப்பட்டவர் இன்றைக்கு எனக்கு சோம் இல்லை, எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க என்று சொல்லி இந்த ரமலானுடைய மாதத்தில் கேட்குறார். ஜக்காத் பணத்தில் கொடுக்கலா தான், ஜக்காத் சல்லியால் கொடுக்கலா, ஆனால் சதக்கா இல்லாட்டி ஹதியா என்ற அடிப்படையில் இந்த மாதத்தில் கொடுக்கலும். அன்றைக்கு அவர் ஒரு ஆளோட ஃபோனில் பேசக்கூட சொல்கிறார், மற்ற பன்சியோ திக்கக் வேட்டில் தீனவா தாம் வச்சராய் அப்படின்னு. அது பிறகு அவர் இன்னொரு அந்த ஃபோனில் பேசுகிற மற்ற சைடில் பேசுகிறவர் சொல்கிறாரு, தென் பந்தாஹத்தாளத்தின் வைக்கினே காமதுரனே இஸ்ராட்ட வெட்டை அப்படின்னு சொல்லி. அது போல சில குரூப்பில் சில ஆக்கள் 10,000 ரூபா 5,000 ரூபான்னு 2 பேர் போட்டிருந்தாங்க. இன்ஷா அல்லா எங்களுக்கு தெரியும், இந்த ஞானசார ஹாமுதுருக்கு எங்களுடைய முஸ்லீம் சகோதரர்கள் அவருக்கு அந்த V8 வேங்குறதுக்கு அவரோட ஆட்களும் சல்லி கொடுத்த நேரம், எங்களோட ஆட்களும் சொல்லுவாங்க அந்த நேரம் சல்லி கொடுத்து உதவினாங்களாம் என்று சொல்லி எங்களுக்கு அந்த காலத்தில் கேள்விப்பட்டோன்னு தான். அதை ஞானசார ஹாமுதுரு அது ஒரு நாள் பப்ளிக்காக சொன்னார், மட்டும் முஸ்லீம் கட்டி உதவுக்கரில் தீனான்னு. அப்போ அல்லாஹ்கே லப்பன்னு சொன்னவன், அல்லாஹ் பாஸ்கு பிரஹாரே மகா முழக்கரு அல்லா தெய்ய தமாய் என்று சொல்லி சொன்னவர், கூறகலையில் அல்லாஹ் சூக்கரன்னு மெத்தன தமாய் என்று சொன்னவர். அதே மாதிரி எந்த அளவுக்கு முஸ்லீம்களை இஸ்லாத்தை கேவலப்படுத்தினமோ அந்த அளவுக்கு இஸ்லாத்தையும் முஸ்லீம்களையும் கேவலப்படுத்தினவருக்கு நாங்கள் எங்கடாக்கள் V8 வேங்கிறதுக்கும் வேறு வேறு தேவைகளுக்கும் சல்லி கொடுக்குறாங்க. அது என்னத்துக்கு கொடுத்தாங்க, யார் கொடுத்தாங்கன்னு இன்ஷா அல்லா இன்னொரு நேரத்துக்கு நான் பேசுவோம். ஏன் அவருக்கு சல்லி கொடுத்து யார் யாரை ப்ரமோட் பண்ணாங்க, யார் யாருக்கு கிரிட்டிசைஸ் பண்ண வச்சாங்கன்றது இன்ஷா அல்லா இன்னொரு நாளைக்கு பேசுவோம்.
அப்போ அப்படியாப்பட்ட அந்த ஹாமுதுரு, அப்படியாப்பட்ட ஒரு இனவாதிக்கு சல்லி கொடுக்கமான சமூகம் நாங்கள் எங்களுக்காக வேண்டி பேசின இந்த ஹாமுதுரு இன்றைக்கு சோமில்லாமைந்து எனக்கு உதவி செய்யுங்க மற்ற உதவுக்கிறன்னு கேட்குற நேரத்தில் எங்களால் மானத்தை நாங்கள் இந்த நோம்புடைய மாதம் ரமலானுடைய மாதத்தில் கொடுத்து நாங்கள் இன்ஷா அல்லாஹ் அதுக்குண்டான நன்மையும் பெற்றுக்கொள்வோம். அவருக்கும் அதுக்குண்டான பிரயோசனம் ஐக்கும் என்றதை தயவாக கேட்டுக்கொள்கிறோம். எங்களால் ஏழ்மானது நாங்கள் 500 1000 2000 நாங்கள் கொடுப்போம். அவருடைய அக்கௌண்ட் நம்பர் குரூப் உள்ள ஷேர் ஆகுது. இன்ஷா அல்லாஹ் ஏழ்மானவங்க அல்லாஹ்க்காக வேண்டி அந்த உதவியை செய்யுங்க என்ற தாழ்மையான வேண்டுகோள் தான் இந்த வீடியோவில் கேட்குறோம். ஜஸாக்குமுல்லாஹ் ஹைர். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.